36வது தசகத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஷத்ரிம்ஷ தசகः மூல பிரகிருதி மகிமா அப்படின்னு பார்க்க போறோம். சோ போன இதுல அம்பாளுடைய அனுக்கிரக வைச்சித்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தேவி கதைகள், பல்வேறு ராஜாக்கள், முனிவர்கள் எல்லாருடைய இதுலயும் வாழ்க்கையிலயும் அம்பாளுடைய அனுக்கிரகம் எப்படி பங்கு வகித்தது, அதனால அவ எப்படி பலன் பெற்றார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ மூல பிரகிருதி மகிமா இது என்ன? பிரகிருதி, புருஷன் ரெண்டு நம்மளுக்கு ஆஹ் இந்த வேதாந்தத்துல இது ரெண்டு முக்கியமான இதுவா சொல்லுவா. சோ புருஷன்கிறது பிரம்மம், அரூபம். அதோட மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது தான் பிரகிருதி. பிரகிருதிங்கிறது நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள், அப்புறம் ஜீவராசிகள், அதுல வாழற ஜீவராசிகள் எல்லாமே பிரகிருதியில வரும். சோ அந்த பிரகிருதி அப்படிங்கிற இந்த லிவிங் பீயிங்ஸ் அண்ட் எல்லாமே த மேனிஃபெஸ்டேஷன், த எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பேஸ்ன்னு இருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு இந்த ஜீவராசிகள்லாம் வருது. அதுதான் புருஷன் பிரகிருதி. சோ இந்த ஜீவராசிகள், இந்த இதெல்லாம் வருது, பஞ்சபூதங்கள்லாம் வருது இல்லையா, அதனுடைய பேஸ் மெட்டீரியல்னு சொல்லுவா. எதுல இருந்து அது வருது, அதுதான் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மூல பிரகிருதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்கு, ஜுவல்லரி இருக்கு, நிறைய ஆபரணங்கள் நம்ம பாக்குறோம். அதோட பேஸ் மெட்டீரியல் என்ன? கோல்டு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதா மூல பிரகிருதி. அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு இப்போ பானை இருக்கு, சட்டி இருக்கு, இது இருக்கு, அந்த பாட்டரியில பண்றது. பட் அந்த பேஸ் மெட்டீரியல்ங்கிறது த கிளே, களிமண் அப்படிங்கிறது. சோ இந்த மூல பிரகிருதிங்கிறது பேஸ். இதுல இருந்து தான் நம்மளுக்கு பிரகிருதி உருவாருது அப்படின்னு. சோ அந்த மூல பிரகிருதி அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த மூல பிரகிருதி அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு ரூபம் எதுவும் கிடையாது. ஆனா அதுல இருந்து பலவித உருவங்களை நம்ம உருவாக்க முடியும், பல்வேறு ரூபங்கள் அது எடுக்க முடியும். அதுதான் மூல பிரகிருதி. சோ அப்படிப்பட்ட அந்த மூல பிரகிருதியினுடைய ஒரு சில அவதாரங்கள், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த இதுல அம்பாளுடைய அந்த அவதாரங்கள், அந்த மூல பிரகிருதியிலேந்து வந்த அம்பாளுடைய சில முக்கியமான அவதாரங்கள், அவளோட அந்த சிறப்புகள் பத்தி தான் நம்ம இந்த தசகத்துல பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி மூல பிரகிருதியிலேந்து வந்த அவதாரங்கள்ல முக்கியமான அவதாரங்கள்னு சொல்லப்படுறது 5 அவதாரங்கள். யார் யாருன்னு பார்த்தோம்னா, துர்கை, ராதா, லக்ஷ்மி, சாவித்ரி, சரஸ்வதி. இந்த மாதிரி இந்த 5 அவதாரங்கள் பத்தியும் இங்க டீடைல்டா சொல்றான். திருப்பி சொல்றேன், துர்கா, ராதா, லக்ஷ்மி, சாவித்ரி, சரஸ்வதி. இவ 5 பேரும் முக்கியமான அவதாரங்களா கருதப்படுறா. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. சோ முதல்ல ஆஹ் ஒரு 4 அவதாரங்களை பத்தி டீடைல்டா சொல்றான். சோ முதல்ல துர்காவை எடுத்துட்டோம்னா, தன்னுடைய உண்மையான பக்தர்களின் துர்கதியை எல்லாம் தீர்ப்பவள் தான் அந்த துர்கா தேவி. அதாவது தன்னை நம்பி சரணடைபவர்களை ஒரு நாளும் அவ கைவிட மாட்டா. துர்கமன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்தவள் அந்த துர்கா தேவி. கஷ்டங்களிலிருந்து எல்லாம் நம்மளை கரையேற்றுபவளும் அவள்தான் அப்படின்னு சொல்லி முதல்ல துர்கா தேவியுடைய மகிமையை சொல்றான். அடுத்தது 2வதா ராதை. ராதைங்கிறவ யாரு? கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் ரசிப்பவள், கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவள், ராசலீலை ஆடினவள் அந்த ராதை. தன்னை ஆராதிப்பவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுபவளா இருக்கிறவா அந்த ராதை. அது மாதிரி அந்த ராதா கிருஷ்ண சமாகமத்திலிருந்து தான் இந்த பிரம்மாண்டம் உற்பத்தி ஆனது. அது மாதிரி இந்த உலகத்தின் அழகும், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அழகின் ஒரு உருவமா, ரூபமா தோன்றுபவள் இந்த ராதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதை அவதாரம் பத்தி அடுத்தது சொல்றான்.
மூன்றாவதா லக்ஷ்மி. லக்ஷ்மிங்கிறவோ மங்கள ரூபிணியா இருக்கா. அவளோட அனுகிரகம் பெற்றவர்கள் எப்பவுமே ஒரு தேஜஸோடையும் ஐஸ்வர்யத்தோடவும் இருப்பார்கள். சோ அவ நிறைய விதத்துல இப்போ விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா அவ கர்ஷக லட்சுமியா இருக்கா. அதே மாதிரி வியாபாரம் செய்யும் வணிகனுக்கு அவ வாணிஜ்ய லட்சுமியா இருக்கா. அது மாதிரி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அந்த சௌபாகியத்தின் ரூபம்தான் அந்த லக்ஷ்மி. அவ கிரகத்துல கிரகலட்சுமியா அவளை சொல்றோம். கிராமத்துல அவ கிராமலட்சுமி, நகரத்துல நகரலட்சுமி அப்படின்னு அவளை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிய பத்தி சொல்றா. லாஸ்டா நாலாவதா சரஸ்வதி பத்தி. சரஸ்வதிங்கிறவோ வித்யாஸ்வரூபிணியா இருக்கா. அதாவது நம்மளுக்கு சாஸ்திரங்கள், விஞ்ஞானம், பாட்டு, படிப்பு, பேச்சு, நாட்டியம், எழுத்து எல்லாவற்றையும் தருபவள் அந்த வாணி அப்படின்னு. சோ அந்த வாணியினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் பல பேர் இருக்கா அப்படிங்கிறா. பாணினி, அப்புறம் காத்யாயனன், அப்புறம் பதஞ்சலி முனிவர், பாதராயணன், அப்புறம் வால்மீகி முனிவர், இவா எல்லாருமே அந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர், சாவித்திரியை தவிர மத்த 4 பேருடைய சிறப்புகளை பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதிய பத்தி இன்னும் தனி பெருமை இன்னொன்னு சொல்றா. வேதவியாசரோட 4 வேத சிஷ்யர்கள் இருக்கா இல்லையா, அதுல யஜுர்வேத சிஷ்யன் தான் வைஷம்பாயனன் அப்படிங்கிறவர். அவரோட சிஷ்யர்கள்ல முக்கியமானவர் யாக்ஞவல்கியர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குரு சாபம் அவருக்கு ஒரு வாட்டி கிடைச்சதுனால எல்லா வித்தையும் அவர் மறந்து போயிட்டார். அப்போ சூரிய பகவானை தான் அவர் துதித்தாராம். அப்போ சூரிய பகவான் குதிரை ரூபத்துல அந்த யஜுர்வேத வித்தையை திருப்பியும் அவருக்கு கொடுத்தார். அந்த வித்யைய மீட்டு கொடுத்துட்டார் அவர். ஆனா அந்த வித்யையோட பலனை அனுபவிக்க அந்த தேவியுடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொன்னாரா யாக்ஞவல்கியர். உடனே யாக்ஞவல்கியர் என்ன பண்ணார், சரஸ்வதியை நினைச்சு கடும் தவம் பண்ணினார். அப்போ தேஜோமயமாக அந்த சரஸ்வதி தேவி காட்சி தந்தார். அந்த வித்தையினுடைய பலன்களை மீண்டும் மீண்டும் அவர் பெற்றார். சோ இதுல இருந்து அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா குரு சாபம் கூட நம்மளை ஒன்றும் செய்யாது என்பதற்கு இந்த கதையே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரஸ்வதி தேவி, சரஸ்வதி கவச்சத்திற்கு விஸ்வஜயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்காம். அது ஆஹ் ரொம்ப பிரசித்தமான ஒரு வித்யா கருதப்படுறது. அந்த மந்திரத்தை பல பேரும் உபதேசம் பெற்று பலன் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற சரஸ்வதியுடைய அந்த மகிமைய பத்தி. மூல பிரகிருதி மகிமை தானே இது. சோ இந்த மாதிரி 4 அவதாரங்களை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். துர்கா, ராதா, லக்ஷ்மி, சரஸ்வதி. சோ இப்ப 5வது அவதாரமான சாவித்ரி பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா 2-3 ஸ்லோகால சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். மத்ர தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசத்தோட ராஜா பேரு அஸ்வபதி. அவரோட மனைவி பெயர் மாலதி. அவ புத்திர பேரு வேண்டி வசிஷ்டருடைய உபதேசத்தினால சாவித்ரி அப்படிங்கிற அந்த தேவிய ஆராதிச்சுண்டு வந்தாள். அப்போ அவளுக்கு ஒரு அசரீரி குரல் கேட்டுதான். 1,00,000 காயத்ரி ஜபம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி குரல் கேட்டது. அவளும் அந்த சாவித்ரி தேவிய ஸ்தோத்திரம் பண்ணி கடும் தவம் பண்ணா. உடனே அந்த மாதிரியே அவ அந்த காயத்ரி ஜபம் பண்ணின உடனே அந்த அம்பாள் அவளுக்கு அருள் பண்ணினா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை தான் சாவித்ரி. அந்த சாவித்ரினே பேர் வச்சா. சாவித்ரி தேவியுடைய அருளால் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சாவித்ரி அப்படின்னே பேர் வச்சா. சாவித்ரி இது என்ன, சத்யவான் சாவித்ரியுடைய கதை தான் இது. சாவித்ரி
ரொம்ப அழகாவும் ரொம்ப யௌவனத்தோடும் நிறைந்து விளங்கினா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த கல்யாண பருவம் வரும் பொழுது தியுமத்சேனர் அப்படிங்கிறவருடைய மகன் சத்யவானை அவள் கல்யாணம் பண்ணிண்டா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சத்யவான் விறகு எடுத்துன்னு வரத்துக்காக காட்டுக்கு சந்தோஷத்தோ புறப்பட்டானாம். அப்ப கூட சாவித்திரியும் போனா. ஆனா விதியின் வசத்தால் சத்யவான் அங்க இறந்து விடுகிறான். யமன் அவனை கொண்டு போறதுக்கு வரா. ஆனா சாவித்ரி யமனையும் தொடர்ந்து கூடவே போறா அவ. அப்போ யமன் சொன்னானா, சாவித்ரி நீ மனித உடலோட என் உலகத்துக்கு வர முடியாது. உன் கணவனுடைய ஆயுள் முடிஞ்சுடுத்து. கர்ம பலனை அனுபவிக்க அவன் என்னோட வரான். சோ கர்ம பலனாலதான் இந்த ஜீவன் பிறக்கிறது. திருப்பியும் திருப்பியும் பிறக்கிறது. அதனாலதான் திருப்பியும் மரணம் அடையிறது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றா. சோ இந்த சாவித்ரி இத எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு அவளுக்குள்ள பல கேள்விகள் எழறது. கர்மம் சொல்றியே, கர்மம்னா என்ன? அது எதனால ஏற்படுறது? இந்த தேகம் அப்படிங்கிறது என்ன? கர்மத்தை செய்யறது யாரு? அதை அனுபவிக்கிறது யாரு? ஜீவாத்மானா என்ன? பரமாத்மானா என்ன? எல்லாம் கேள்வி கேட்கிறா சாவித்ரி யமன் கிட்ட. அப்போ யமன் சொல்றான், வேதம் எதை விதிச்சுதோ அதுதான் கர்மம். கர்மம்ங்கிறது என்னன்னா, இதை செஞ்சா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதை செய்யாம இருந்தா இதைதான் செய்யணும், இதைதான் செய்யக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு அந்த தர்மத்துல. அதுபடி நடந்துண்டா புண்ணியம், இல்லைன்னா பாவம் அப்படிங்கிற அந்த சொல்றான். சோ அந்த கர்மாவே வடிவானவரும் அந்த கர்மத்தின் வித்தாக இருப்பவர்தான் அந்த பகவான். அவர்தான் இந்த கர்ம பலனையும் தருகிறார். அவர்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்ற. இந்த தேகம்ங்கிறது எப்போதும் அழியக்கூடியது. சோ கர்மத்தை செய்யறவன் தேகி அப்படின்னு சொல்லுவா. போகம்ங்கிறது ஐஸ்வர்யம். அந்த பரமாத்மா தான் போகத்தை அனுபவிக்க செய்பவர் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஜீவாத்மாங்கிறது என்னன்னா, இந்த உடலும் பிராணனையும் தாங்குபவர் தான் ஜீவாத்மா. அந்த பிரம்மம்ங்கிறது நிர்குணமா இந்த பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டதாய் எங்கும் வியாபித்து இருக்கும் அந்த பரம்பொருள், அதுதான் பரமாத்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் அவன் பதில் விளக்கம் சொல்றார். சோ ஜீவன்கள் எல்லாமே கர்ம பயனை அனுபவிக்கிறதுக்கும் அத கடக்கிறதுக்கு அந்த வழியும் எந்த சக்தி அவளுக்கு அந்த கர்மத்தை கடக்கிற வரைக்கும் காக்கிறதோ அந்த சக்தியை பூஜை பண்ணற அந்த முறையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மாவை ஈஸியா கடக்கிறதுக்கான வழி. அதே மாதிரி எது என்னை காப்பாற்றுமோ, எந்த சக்திய நான் பூஜை செஞ்சா என்னை காப்பாத்துமோ அதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறா. அப்போ இந்த யம தர்மராஜனையே பல்வித ஸ்தோத்திரங்களால நமஸ்கரிச்சு அவ கேக்குறா. அப்போ யமன் சொல்றான், அவ செஞ்ச கர்மப்படி சொர்க்கமும் நரகமும் அவளுக்கு கிடைக்கிறது. சோ அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப 86 நரக குண்டங்களை அடைகிறான். சோ நரகத்துல விழாம இந்த பிறவி துன்பத்தை ஒழிக்கும் கர்மம் என்ன அப்படின்னு கேக்குறா சாவித்ரி. இந்த நரகத்துல விழாம இருக்க நான் என்ன கர்மம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது யமன் சொல்றாளாம், இந்த பஞ்ச தேவதைகளை பூஜை செய்யும் மனிதன் நரகத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். சோ அந்த பரமாத்ம சேவையே சுப கர்மத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தர்மசாஸ்திர விளக்கங்களையும் கொடுத்தார் யமதர்மன். சோ யமதர்மன் சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் ஸ்ரத்தையோட கேட்டுண்டா சாவித்ரி. அவளோட குரு பக்தியும் பதி பக்தியும் பார்த்து அந்த யமன் அவளுக்கு அனுகிரகம் பண்றார். சாவித்ரி, நீ அந்த தேவியின் ஒரு அம்சமாகவே பிறந்தவள்.
உன்னுடைய ஞானம் வந்து ஞானிகளுடைய ஞானத்தை விட ரொம்ப சிறந்தது. விஷ்ணு மார்புல எப்படி லக்ஷ்மி இருப்பாளோ, சிவனோட உடல்ல எப்படி பவானி இருப்பாளோ, அந்த மாரி நீ சத்யவானிடத்தில் சௌபாகியவதியாக இருப்பாய் அப்படின்னு அவள வாழ்த்தி, நீ விரும்புற வரத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வரமும் கொடுக்கிறார் யம தர்மராஜர். அவ உடனே எனக்கு 100 புத்திரர்களோட, அதே மாதிரி என் மாமனாருக்கு ராஜ்ய லாபத்தோட கண் பார்வையும் கிடைக்கணும், நீண்ட காலம் நான் என் பந்துக்களோடு சுகமாக வாழ வேண்டும், 1,00,000 வருஷம் ஆனதும் என் கணவருடன் நானும் பரமபதம் அடைய வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாலாம் சாவித்ரி. அவரும் அதே மாதிரி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்த யமன். சோ சத்யவானுக்கு திருப்பியும் உயிர் கொடுத்து அவ 2 பேருக்கும் மங்கள ஆசீர்வாதமும் பண்ணினார். அவள் அவரோட கணவனோட நீண்ட நாள் வாழ்ந்து அதுக்கப்புறம் முக்தியும் அடைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இது சாவித்திரியுடைய கதை வருது நம்மளுக்கு. சோ இது வந்து அந்த சாவித்ரி தேவியை ஆராதிச்சு அவளுடைய சிறப்புனால இந்த சாவித்ரி எப்படி பலன் பெற்றாள் அப்படிங்கறத பார்த்தோம். சோ மூல பிரகிருதியோட 5 அவதாரங்களை பத்தி இத பார்த்தோம். அத தவிர இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு. அம்பாளுடைய அவதாரங்களுக்கு கேட்கணுமா? இப்போ நம்ம மனுஷாக்குள்ளேயே அந்த அம்பாளுடைய அவதாரத்தை நம்ம நிறைய இதர ரூபத்துல பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியாது, ஓ இது இது இதுவான்னு. சூக்ஷ்மமா நம்மளுக்கு நிறைய விதத்துல அவ அவதாரம் எடுத்து நம்மள இன்னைக்கும் காத்து ரட்சிச்சுட்டு இருக்கா. சோ இங்க நம்ம அடுத்தது பாக்குறது வந்து தேவசேனை. பிரகிருதியுடைய 6வது அம்சத்துல பிறந்தவள் தேவசேனை. சோ 6வதா வர்றதுனால அவளுக்கு சஷ்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. குழந்தைகளின் அதிர்ஷ்டான தேவதை அவர். ஸ்கந்தனுடைய மனைவி, முருகப்பெருமானுடைய மனைவி தேவசேனா இல்லையா? தேவானை சொல்றோமே. சோ செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் தருவாள், குழந்தை வேண்டுபவர்களுக்கு குழந்தைகளை தருவாள் அப்படின்னு. சோ குழந்தை இல்லாதவா இந்த தேவிய சஷ்டி தேவிய பூஜித்து சஷ்டி விரதம் இருந்தா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கு. சோ இது இன்னொரு மூல பிரகிருதியுடைய அவதாரம். அடுத்தது ஸ்வயம்புவ மனு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மனு. அவரோட புத்திரன் வந்து பிரியவிரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கா. அவ வந்து சிறந்த தேவி பக்தனா இருந்தான். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே உயிர் இல்லாம பிறந்தது. சோ ரொம்ப அவ வருத்தப்பட்டா. மனம் கலங்கி நிற்கும் போது அங்க அம்பாள் தேவி வந்து, ஏன்னா அவன் தேவி பக்தனா இருந்ததுனால கருணை கடலாம் அந்த தேவி அங்க வந்து நிக்கிறா. அவ முன்னாடி தோன்றறா. அப்போ அந்த அரசன் கேக்குறான், நீ யாருன்னு கேட்ட உடனே, நான் பிரம்மாவுடைய மானச புத்திரி தேவசேனா, ஸ்கந்தனுடைய பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவளுக்கு பல்வேறு உபதேசமும் சொல்றா. எல்லாமே இந்த சுகம், துக்கம், பயம், சோகம், மகிழ்ச்சி, இந்த விபத்து, சம்பத்து எல்லாமே கர்மத்தால தான் விளைகிறது. சோ அந்த கர்மத்தினாலேயே வந்து இந்த மாதிரி புத்திரன் உயிர் இழக்கிறது, சிரஞ்சீவியா இருக்கிறது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு ஞான உபதேசம் பண்றா. அதுக்கப்புறம் தன்னுடைய ஞான பலத்தால் அந்த குழந்தையை உயிர்ப்பித்தும் கொடுக்கிறா. பிரியவிரதனுக்கு அனுகிரகமும் செஞ்சா அந்த தேவசேனை. சோ அவளுடைய அந்த அவதார மகிமையையும் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது வந்து ஆஹ் ஓகே, இது ஒரு கதை. விஷ்ணுவுடைய பத்தினிகள் கங்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் அவருடைய பத்தினிகள். 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாளாம், சாபம் கொடுத்துக்கிறா. அதனால 3 பேருமே நதியா மாறினாலாம். கங்கை, அதாவது இதுல வந்து அந்த மூல பிரகிருதியுடைய பல்வேறு அவதாரம் இல்லையா? சோ இங்கே கங்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவளுடைய இதெல்லாமும் இங்க சொல்றாங்க. கங்கா வந்து கங்க நதியா ஆனா, சரஸ்வதி வந்து அந்தர்வாணியா ஆனா, லக்ஷ்மி வந்து பத்மா நதியா ஆனாலாம். சோ சாபத்தினால லக்ஷ்மி வந்து என்ன ஆனாலாம், மரமா ஜனிக்க வேண்டி இருந்தது. அப்புறம் விஷ்ணுவோட அனுகிரகத்தால ஆஹ்
தர்மத்வஜர் அவரோட இடத்துல பொன்னா துளசி அப்படிங்கிற பேர்ல ஜனித்தா. சோ பூமியில அவ துளசி செடியா இருந்தா. கங்கா வந்து எங்கன்னா இதுல பிருந்தாவனத்துல கோபிகையா இருந்தா. சோ ஒரு நாளைக்கு கங்கா வந்து கிருஷ்ணரோட இருக்கும் பொழுது ராதை அதை பார்த்துட்டா. கிருஷ்ணர் என்ன பண்ணாலாம், கங்கைய காலடியில வச்சு மறைச்சுண்டாராம். சோ கங்கை வந்து காலடியில ஒழிஞ்சிருந்ததுனால எங்க பார்த்தாலும் ஜலமே இல்லாம போயிடுத்து. ஒரு இடத்துலயும் தண்ணியே இல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டாலாம். சோ இந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு பிரம்மாவே அங்க வந்தாராம், பிருந்தாவனத்துக்கு வந்தாராம். அங்க பீடத்துல கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார பாக்குற. அவர் பார்த்துட்டே இருக்கும் போதே கிருஷ்ணர் வந்து ராதையா மாறுறாராம். திருப்பியும் கிருஷ்ணரா மாறுற, திருப்பியும் ராதையா மாறுறார். அப்போதான் தெரிஞ்சது கிருஷ்ணனும் ராதையும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கறத பிரம்மா உணர்ந்தார். அப்புறம் பிரம்மாவோட கோரிக்கைப்படி கிருஷ்ணர் கங்கைய விட்ட. அந்த ஜல கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி. சோ இந்த கிருஷ்ணனும் ராதையும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியறதுக்காக ஆஹ் பண்ண அந்த லீலை தான் இந்த கங்கைய இது பண்றது. சோ அந்த மாதிரி அந்த தேவியுடைய பல்வேறு அவதாரங்கள் இருக்கு. இப்போ ஒரு யஜ்ஞம் பண்றோம், ஒரு யாகம் பண்றோம், அதுல இருக்கிற அந்த ஹவிர்பாகம் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அத வந்து தேவர்களுக்கு எடுத்துன்னு போற அம்பாள் பேர் என்ன, ஸ்வாஹா, ஸ்வாஹா தேவி. அதே மாதிரி பித்ருகளுக்கு பண்ணும் அந்த கர்ம பாகங்களை கொண்டு செல்பவள் பேரு ஸ்வதா தேவி. அது மாதிரி கர்மத்தை பண்ண உடனே தட்சிணைய கொடுக்கறோம் இல்லையா. சோ அவள் தான் தட்சிணா தேவி ஆகிறா. சோ தட்சிணையுடன் கூடிய கர்மம் தான் நம்மளுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மாதிரி பூலோகத்தை தாங்குபவள் வசுதா அப்படிங்கிற வசுதா தேவி, அதாவது பூமா தேவி. அது மாதிரி ஹிரண்யாக்ஷன் வந்து பூமிய வந்து சமுத்திரத்தடியில ஒளிச்சு வைக்கும் பொழுது பகவான் வராக ரூபம் எடுத்தார் இல்லையா. சோ அப்ப வந்து அனைத்து உலகத்தையும் வராக ரூபிணியாக தாங்குகிறேன் அப்படின்னு அவ அவதாரம் எடுத்தவதான் வராகி அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பேற்பட்ட பல்வேறு அவதாரங்களாக அந்த மூல பிரகிருத்தியிலிருந்து தோன்றின அந்த அம்பாள் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ பக்தர்களோட பூஜையை ஏற்றுக்கொள்ளும் எல்லா மூர்த்திகளும் மூல பிரகிருத்தியுடைய பல ரூபங்கள் தான். சோ நகரத்துல நகர தேவதையா இருக்கா, கிராமத்துல கிராம தேவதையா, வனத்துல வன தேவதையா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குல தேவதையா இருக்கிறவளும் அவதான். வீட்டுல இருக்கிற பூஜை அறை, துளசி மாடம், எல்லா இதுலயும் அந்த பூஜையை ஏற்பவளும் அந்த மூல பிரகிருதி தான். இப்படி எல்லா இடத்திலும் இருந்து அனைத்து பூஜையையும் ஏற்றுக்கொள்வது அந்த மூல பிரகிருதி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அறிவுக்கு உள்பட்டு இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லாமே மூல பிரகிருதி தான். எல்லா உயிர்களிலும் இருப்பதும் அந்த மூல பிரகிருதி தான். யாரும் யாரையும் பழிக்கவோ நிந்திக்கவோ இழிவாகவோ தூஷிக்கவோ கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணா அது மூல பிரகிருத்தியை நிந்திப்பதாகும். எல்லாருக்கும் மரியாதை தரணும். அப்போ அந்த மாதிரி இருந்தா அந்த மூல பிரகிருத்தியை பூஜை செஞ்ச பலன் கிடைக்கும். இப்படி நித்தியமாக இருக்கும் அந்த மூல பிரகிருத்தியை நானும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிற காலேலி நம்பூதிரி. சோ இத மூல பிரகிருதி மகிமா. சீதா லட்சுமி மேம்ல இருந்து ஆரம்பிக்கணும் மேம். ஓகே, நான் கூப்பிட்டேன் மேம். எஸ் பா. ஓகே. षट्त्रिंशदशकः मूलप्रकृति महिमा. त्वमेव मूलप्रकृतिस्त्वमात्मा, त्वमेव मूलप्रकृतिस्त्वमात्मा, त्वमस्य रूपा बहुरूपिणी च, त्वमस्य रूपा बहुरूपिणी च, दुर्गा च राधा कमला च सावित्री, दुर्गा च राधा कमला च सावित्री. சோ சாவித்ரி ஆக்கியான்னு இருக்கு. சாவித்ரி பண்ணிட்டு ஆக்கியா பண்ணிக்கோ.
आख्या सरस्वत्यपि च त्वमेव आख्या सरस्वत्यपि च त्वमेव त्वमेव मूलप्रकृतिस्त्वमात्मा त्वमस्य रूपा बहुरूपिणी च दुर्गा च राधा कमला च सावित्री आख्या सरस्वत्यपि च त्वमेव त्वमेव मूलप्रकृतिस्त्वमात्मा त्वमस्य रूपा बहुरूपिणी च दुर्गा च राधा कमला च सावित्री आज्ञा च आज्ञा सरस्वत्यपि च आख्या त्वम् आख्या इक् आ- आ- आख्या सरस्वत्यपि च त्वमेव சோ மூல பிரகிருதிங்கிறத இங்கதான் இது பண்றா, இன்ட்ரோடியூஸ் பண்றா, நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறா. அரூபமா இருக்கிறதும் பகுரூபமா இருக்கிறதும் அந்த மூல பிரகிருதி தான் சொல்லிட்டு 5 அவதாரங்களுடைய பெயரை இங்க சொல்றாங்க. சாவித்ரி சாவித்ரி பிச்சை ஒவ்வொரு மேம். அந்த முதல் 4 துர்கை, இது லக்ஷ்மி, சரஸ்வதி, ராதா, அவளை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல. துர்கா ஜெகத் துர்கதி நாசினி த்வம் दुर्गा जगद्दुर्गति नाशिनी त्वम् श्रीकृष्ण लीला रसिका सिदाधा श्रीकृष्ण लीला रसिका राधा शोभा स्वरूपासि गृहादिषु श्रीः शोभा स्वरूपासि गृहादिषु श्रीः ஸ்ரீர் இருக்கு, எடுத்துட்டோம், விசர்க்கம் போட்டுறோம். विद्या स्वरूपासि सरस्वती च विद्या स्वरूपासि सरस्वती च दुर्गा जगद्दुर्गति नाशिनी त्वं श्रीकृष्ण लीला रसिका राधा शोभा स्वरूपासि गृहादिषु श्रीः विद्या स्वरूपासि सरस्वती च दुर्गा जगद्दुर्गति नाशिनी त्वं श्रीकृष्ण लीला रसिका राधा शोभा स्वरूपासि गृहादिषु श्रीः विद्या स्वरूपासि सरस्वती च. வெரி குட். சோ 4 அவதாரங்கள், ஒவ்வொரு பாதமும் 4 பாதத்துல 4 ஹரி கால் பண்ணுங்க. சாரி. சோ 4 பேரை பத்தி இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் सरस्वती हा गुरुशापनष्टाम् சசிரவி மாமி. नमस्कारम्. नमस्कारः. सरस्वती हा गुरुशापनष्टाम् त्वं याज्ञवल्क्याय ददात विद्याम् त्वं याज्ञवल्क्याय तदाथ विद्याम् திருப்பி சொல்லிருக்கோம் ஃபுல் லைன். त्वं याज्ञवल्क्याय तदाथ विद्याम् त्वामेव वाणी कवचं जपन्तः त्वामेव वाणी कवचं जपन्तः प्रसाद्य विद्यां बहवोऽधिजग्मुः प्रसाद्य विद्यां बहवोऽधिजग्मुः सरस्वती हा गुरुशापनष्टां त्वं याज्ञवल्क्याय ददाथ विद्यां त्वामेव वाणी कवचं जपन्तः प्रसाद्य विद्यां बहवोऽधिजग्मुः सरस्वती हा गुरुशापनष्टां त्वं याज्ञवल्क्याय ददाथ विद्यां त्वामेव वाणी कवचं जपन्तः प्रसाद्य विद्यां बहवोऽधिजग्मुः. Thank you, ma'am. So யாக்ஞவல்கியரோட இது குரு சாபத்தினால தான் கத்துண்ட வித்யை எல்லாத்தையும் மறந்து போனார். அப்புறம் சூரிய பகவானை வேண்டி அந்த வித்யை திருப்பியும் அவருக்கு கிடைச்சது. பட் அந்த வித்யையுடைய பலனை அனுபவிக்க நீ அம்பாளை ஆராதிக்கணும்னு உடனே சரஸ்வதி தேவிய அவ ஆராதிச்சு அந்த வாணி கவச்சத்தை எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு அது திரும்ப கிடைக்கப்பட்டது. சோ அம்பாளுடைய
அனுகிரகம் இருந்ததுன்னா குரு சாபம் கூட அத கூட நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். சாந்தி நீராவி மாமி. त्वं देवी सावित्र्यभिधां दधासि त्वं देवी सावित्र्यपितां ददासि सावित्री अभिधाम. So சேர்த்து सावित्री अभिधाम. त्वं देवी सावित्र्यपितां ददासि प्रसादतस्ते खलु वेदमातुः प्रसादतस्ते खलु वेदमातुः लेभे नृपालोऽश्वपतिस्तनूजाम् लेपेन्द्रुपालास्वदिस्तनुजाम् श्वपतिस्तनूजाम् लेपेनुपालास्वदिस्तनुजाम् அது அம்மா ஸ்வபாதிஸ்னு போட்டு लेभे नृपालो श्वपतिस्तनूजाम् लेपेन्द्रुपालो स्वपतिस्तनुजाम् ஸ்வபதி அஸ்வபதி அவர் பேர் இல்லையா, ராஜா பேர். நாம்னா ச சாவித்ர்யபவத் கிளைஷா नाम्ना च सावित्र्यभवत् किलैषा त्वं देवी सावित्री अपितां ददासि प्रसादतस्ते खलु वेदमातुः लेपान्नृपालो லேபால கரெக்டா பாருங்க. अम्मा लेपान्नृपालो லேபாவா இருக்கு. लेपे सारी मा लेपेन्नृपालोस् वपतिस्तनुजान् नाम्ना च सावित्र्यभवत् किलैषा त्वं देवी सावित्री अपितां ददासि प्रसादतस्ते खलु वेदमातुः लेपान्नृपालो திருப்பியும் லேபா சொல்றேன் மாமி. लेपे सारी लेपान्नृपालो लेपेन्द्रुपालो स्वपतिस्तनुजां नाम्नां च सावित्र्यभवत् किलैषा சாரிம்மா படன்னு இருக்கறனால தப்பா சொல்றேன். சரி. சோ அடுத்தது சாவித்ரி அவதாரம் பத்தி சொல்றா. அவளுடைய இது பண்ணி அனுகிரகத்தினால அந்த ராஜாக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு சாவித்ரினே பேர் வச்சா. சத்யவான் சாவித்ரி கதை அடுத்ததுல வரப்போம். சாந்தி திருமலை மேம். சா சத்யவந்தம் மிருதமாத்மகாந்தம். சாந்தி திருமலை மாமி. சாரி மேம் வந்துட்டேன் அது மியூட் இதாகல. சா சத்யவந்தம் மிருதமாத்மகாந்தம். சோ காந்தம் மானு இருக்கு, காந்தம் பண்ணிட்டு ஆ பண்ணிக்கோங்க. आजीवयन्ति श्वशुरं विधाय आजीवयन्ति स्वसुरं विताय दूरीकृतान्ध्यं तनयानसूत दूरीकृतान्त्यं तनयानसूत यमाद्गुरोराप च धर्मशास्त्रम् यमात्कुरोराप च धर्मशास्त्रम् सा सत्यवन्तं मृतमात्मकान्तम् आजीवयन्ति स्वसुरं विताय दूरीकृतान्त्यं तनयानसूत यामात्कुरोराप च यमात्कुरोराप च धर्मशास्त्रम्. இன்னொரு தடவை சொல்லிடுவா மேம். सा सत्यवन्तं मरुतमात्मकान्तम् सा सत्यवन्तं मृतमात्मकान्तम् आजीवयन्ति स्वसुरं विताय दूरीकृतान्त्यं तनयानसूत यमात्कुरोराप च धर्मशास्त्रम्. Thank you ma'am. Next சங்கீதா மேம். வந்து அந்த சத்யவானுடைய உயிரை எப்படி மீட்டா யமன் கிட்ட இருந்து
யமனுக்கும் அவளுக்கும் நடந்த அந்த உரையாடல்கள் அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் யமன் கிட்ட அவ கேட்ட வரம் அதுவும் கிடைக்க பெற்றது. அதெல்லாம் இதுல வந்தது. மேம் ஒரு நிமிஷம், பிரசன்ன லட்சுமி மேம் நீங்க அன்மியூட்ல இருக்கே, டிஸ்டர்பன்ஸா இருக்காது, மியூட் போட்டு. நான் போடுறேன். स्कन्धस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा அதிஷ்டாத்ரி இருக்கு இல்லையா, அந்த ரீன்னு தீர்க்கம் பண்ணிக்கோங்க. बालकादिष्टात्री ओके मैम। स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति அடி அததான் जगत् சொல்றேன். பாலகாதிஷ்டாத்ரி ரீய வந்து தீர்க்கம் ओके பண்ணிக்கோங்க. ओके 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 मैम தஸ்வத்ல இருக்கு, தீர்க்கம் பண்ணிக்கோங்க. அண்ட் சொல்லிட்டா இந்த மேம்? பிரேக் எடுக்க கூடாது. பாலகாதிஷ்டாத்ரி சேர்த்து தான் சொல்லணும். ओके मैम। स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा त्वं देवसेना धनदा धनानाम् त्वं देवसेना धनानाम् தனானாம் இம்ம போட்டு முடிச்சுட்டு அபுத்ரிணாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அபுத்ரிணாம் புத்திர சுகம் ததாசி. अपुत्रीणां पुत्रसुखं ददासि। सेकंड लाइन சொல்லிட்டா மேம்? त्वं देवसेना धनानां अपुत्रीणां पुत्रसुखं ददासि। அபுத்ரிணாம் அதாவது புத்திரி இல்லாதவளுக்கு, குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பவள் அப்படின்ற மாதிரி. சரி மேம். स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति दीर्घम सरी मैम स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा त्वं देवसेना धनानाम् अपुत्रीणां पुत्रसुखं ददासि। स्कन्दस्य पत्नी खलु बालकादिष्टात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा त्वं देवसेना धनानाम् अपुत्रीणां पुत्रसुखं ददासि। வெரி குட். சோ ஆறாவதா ஒரு அவதாரம் தேவசேனை, அவளுடைய இத பத்தி சொல்றா. அதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்ததுலயும் அவளுடைய அந்த அவதார மகிமை தான் சொல்றா. அப்பர்ணா மேம். சத்கர்மலப்தே தனயே மிருதே து. सत्कर्मलप्ते धनये मृदे तु தனல தனயே Sorry, ma. மிருதே மிருதே. सत्कर्मलप्ते तनये मृते तु प्रियव्रतो दूयत भक्तवर्यः प्रियव्रतो तु यत भक्तवर्यः तं जीवयित्वा मृतमस्य दत्त्वा तं जीवयित्वा मृदमस्य दत्त्वा स्वभक्तवात्सल्यमदर्शयस्त्वम् स्वभक्तवात्सल्यमदर्शयस्त्वं स्वभक्त वात्सल्य मदर्शयस्त्वम्. சரிம்மா. சத்கர்மலப்தே தனயே மிருதே தூ தனயே சாரிம்மா. சத்கர்மலப்தே தனயே மிருதே தூ பிரியவ்ரதோ தூ யத பக்தவர்யः தம் ஜீவயித்வா மிருதமஸ்ய தத்வா ஸ்வபக்தவாத்சல்யமதர்சயஸ்த்வம். சத்கர்மலப்தே தனயே மிருதே தூ प्रियव्रतो तु यत भक्तवर्यः तं जीवयित्वा मृदमस्य दत्त्वा स्वभक्तवात्सल्यमदर्शयस्त्वम्. சோ அந்த பிரியவ்ரதன் அப்படிங்கிறவன் அம்பாள் பக்தன். சோ அவனுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனேயே இறந்து போயிடுத்துன்னு
ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது அம்பாளே அவன் முன்னாடி காட்சி கொடுத்து அந்த குழந்தையை மீட்டு கொடுத்தான். சோ அவளுடைய பிரபாவத்தை பத்தி சொல்றேன். ருக்மணி மாமி. ருக்மணி மாமி. நெக்ஸ்ட் வந்து கங்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, துளசி எல்லார பத்தியும் வரும். ராதே கிருஷ்ணா மாமி. கங்கா துளசீதராச்ச त्वमेव गंगा तुलसीधरा च स्वाहा स्वधा त्वं सुरभिश्च देवी स्वाहा स्वधा त्वं सुरभिश्च देवी त्वं दक्षिणा कृष्णमयी च राधा त्वं दक्षिणा कृष्णमयी च राधा दधासि राधामय कृष्णतां च दधासि राधामय कृष्णतां च त्वमेव गंगा तुलसीधरा च स्वाहा स्वधा त्वं सुरभिश्च देवी त्वं दक्षिणा कृष्णमयी च राधा दधासि राधामय कृष्णतां च त्वमेव गंगा तुलसीधरा च स्वाहा स्वधा त्वं सुरभिश्च देवी त्वं दक्षिणा कृष्णमयी च राधा दधासि राधामय कृष्णतां च. Good. Next. त्वं ग्रामदेवी नगराधिदेवी. रूपा मैम. त्वं ग्रामदेवी नगराधिदेवी वनाधिदेवी गृहदेवता च वनाधिदेवी गृहदेवता च सम्पूज्यते भक्तजनैश्च याया सम्पूज्यते भक्तजनैश्चयाया सा त्वमेवासि महानुभावे सा त्वमेवासि महानुभावे त्वं ग्रामदेवी नगराधिदेवी वानाधिदेवी गृहदेवता वानादिया वानादि ஒழுங்கா பாருடி. त्वं ग्रामदेवी नगराधिदेवी वनाधिदेवी गृहदेवता च सम्पूज्यते भक्तजनैश्चयाया सा त्वमेवासि महानुभावे. सारी मा. त्वं ग्रामदेवी नगराधिदेवी वनाधिदेवी गृहदेवता च सम्पूज्यते भक्तजनैश्चयाया सा त्वमेवासि महानुभावे. சோ அவதான் மூல பிரகிருதி தான் நம்ம வழிபடுறதுல ஒவ்வொரு இடத்துலயும், அது நகர தேவதையா இருக்கட்டும், கிராம தேவதையா இருக்கட்டும், வன தேவதையா இருக்கட்டும், ஏன் ஆத்துல பண்ற பூஜை அறையில நம்ம வழிபடும் எல்லாமே மூல பிரகிருதி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்குள்ள இருக்கிறதும் மூல பிரகிருதி, எனக்குள்ள இருக்கிறதும் மூல பிரகிருதி. சோ நீ மத்தவால தூஷிச்சாலோ இல்ல அவதூறு பேசினாலோ நீ மூல பிரகிருத்திய தூஷிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. சோ யார்கிட்டயுமே அன்பா இதுவா பேசணும் அப்படின்னு சொல்ற. அப்படி பண்ணா அந்த மூல பிரகிருத்திய பூஜித்த அந்த பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த மூல பிரகிருதிக்கு நமஸ்காரம் சொல்லி முடிக்கிறார். ரோகிணி மேம். யத்யச்ருதம் திருஷ்டம் அபி ஸ்மிருதம் ச. அடுத்தது ரேணுகா மாமி. यत्यच्छ्रुतं दृष्टमपि स्मृतं च तत्तत्त्वदीयं हि कलांशजालम् तत्तत्त्वदीयं हि कलांशजालम् न किञ्चनास्त्येव शिवे त्वदन्यत् न किञ्चनास्त्येव शिवे त्वदन्यत् भूयोऽपि मूल प्रकृते नमस्ते भूयोऽपि मूल प्रकृते नमस्ते यत्यच्छ्रुतं दृष्टमपि स्मृतं च तत्तत्त्वदीयं हि कलांशजालम्
न किञ्चनास्येव शिवे त्वदन्यत् भूयोऽपि मूलप्रकृते नमस्ते यत्यच्छ्रुतं दृष्टमपि स्मृतं च तत्तत्त्वधीयं हि कलांशजालम् न किञ्चनास्येव शिवे त्वदन्यत् भूयोऽपि मूलप्रकृते नमस्ते ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சோ மூல பிரகிருதி, அவள் அந்த மூல பிரகிருதியிடம் இருந்து வந்த பல்வேறு தேவி அவதாரங்கள், அவளுடைய சிறப்புகள், அவதான் எல்லா இடத்துலயுமே இருக்கா. நம்ம பாக்குற அனைத்திலும் இருப்பது அந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். षट्त्रिंशदशकः मूलप्रकृति महिमा. त्वमेव मूलप्रकृतिस्त्वमात्मा, त्वमस्य रूपा बहुरूपिणी च, दुर्गा च राधा कमला च सावित्री, आख्या सरस्वत्यपि च त्वमेव. दुर्गा जगद्दुर्गतिनाशिनी त्वं, श्रीकृष्णलीला रसिकासि राधा, शोभा स्वरूपासि गृहादिषु श्रीः, विद्यास्वरूपासि सरस्वती च. सरस्वतीः गुरुशापनष्टां, त्वं याज्ञवल्क्याय ददाथ विद्यां, त्वामेव वाणी कवचं जपन्तः, प्रसाद्य विद्यां बहवोऽधिजग्मुः. त्वं देवि सावित्र्यभिधां दधासि, प्रसादतस्ते खलु वेदमातुः. लेभे नृपालोऽश्वपतिस्तनूजां, नाम्ना च सावित्र्यभवत् किलैषा. सा सत्यवन्तं मृतमात्मकान्तम्, आजीवयन्ती श्वशुरं विधाय, दूरीकृतान्ध्यं तनया न सूत, यमाद्गुरोराप च धर्मशास्त्रम्. स्कन्दस्य पत्नी खलु बालकाधिष्ठात्री च षष्ठीति जगत्प्रसिद्धा. त्वं देवसेना धनदा धनानाम्, अपुत्रिणां पुत्रसुखं ददासि. सत्कर्मलब्धे तनये मृते तु, प्रियव्रतो दूयत भक्तवर्यः. तं जीवयित्वा मृतमस्य दत्त्वा, स्वभक्तवात्सल्यमदर्शयस्त्वं. त्वमेव गङ्गा तुलसीधरा च, स्वाहा स्वधा त्वं सुरभिश्च देवी. त्वं दक्षिणा कृष्णमयी च राधा, दधासि राधामय कृष्णतां च. त्वं ग्रामदेवी नगराधिदेवी, वनाधिदेवी गृहदेवता च. सम्पूज्यते भक्तजनैश्चयाया, सा त्वमेवासि महानुभावे. यद्यच्छ्रुतं दृष्टमपि स्मृतं च, तत्तत्त्वदीयं हि कलांशजालं. न किञ्चनास्येव शिवे त्वदन्यत्, भूयोऽपि मूलप्रकृते नमस्ते. ॐ श्रीमात्रे नमः. எண்டிங் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु. ॐ तत्सत्. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जनाः सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ तत्सत्. Very good. Thank you. Thank you, ma'am.